குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினச்ச மாதிரியே அமெரிக்கா ஈரான் சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அமெரிக்கா ஈரான் சண்டைன்றது போய் இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற மாதிரி சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சண்டை ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ், நம்ம இண்டெக்ஸ், நம்ம ஈக்விட்டி, நம்ம ஷேர் மார்க்கெட் பெரிய லெவலில் எந்த லெவலில் பாதிக்கப்படும். ஏன்னா எனக்கு நான் நேற்றே சொன்னேன், கண்டிப்பாக அமெரிக்கா இந்த 2 நாளில் குண்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஏன்னா இருக்கிற டென்ஷன் பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இந்தியாவும் க்ளூ கொடுத்துருச்சு. அன்றைக்கி நம்ம பிரதமரே என்ன சொன்னார்னா, அமெரிக்கா இருக்கவங்களாம் அங்கே ஈரானில் இருக்கவங்களாம் வந்துருங்க அப்படின்னு டைம் 3 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தா சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக அமெரிக்கா வந்து சண்டை ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுது. அதனால தான் நம்ம அதை அன்றைக்கே சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி 100% உண்மையாக மாறிடுச்சு. அதாவது இப்போது இல்லை, சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து என்னவா நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும், நம்ம இந்தியன் மார்க்கெட் இது எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும், பெரிய கேப் டவுன் வருமா, இல்லை சர்ப்ரைஸாக ஏதாவது ஒரு ரெக்கவரி லாஸ்ட் 1 ஹவரில் வருமா, இதை பற்றி தான் நான் இந்த ஆடியோவில் பேச போகிறேன். இதை கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது குளோபல் சுச்சுவேஷன் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பிக்கெஸ்ட் கன்சர்ன் என்னென்னா ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போது வார் டென்ஷன், அதாவது வார் வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த இடத்துல வாரே இப்போ வந்துடுச்சு. வார் டென்ஷன் அதிகமாக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ வாரே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வார் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், குளோபல் மார்க்கெட்டெல்லாம் செல் ஆஃப் ஆகும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஸ்பைக் ஆகும், டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதாவது எமர்ஜிங் மார்க்கெட் எல்லாமே செல்லிங் ப்ரெஷரில் வந்துடும் கண்டிப்பாக. அப்போ மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது எந்த அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகும்னா நமக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனால் கேப் டவுனுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% இருக்குது. இந்தியா வந்து ஒரு க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்போது ஆயில் ப்ரைஸ் ஸ்பைக் ஆனால் நமக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும். ஸோ இது நமக்கு பெரிய தலைவலியாக மாறக்கூடிய அம்சத்தை கொண்டு வந்துடுச்சு. அப்போது மண்டே மிகப்பெரிய கேப் டவுன் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஷார்ட்டாக ஆன்சர் சொன்னால் ஆமாம், வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. ஏன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வீக் ஆகும். அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே ஏற்கனவே வீக்காக தான் முடிஞ்சிருக்கான். இப்போ இந்த பிரச்சனை வந்தோடனே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் மண்டே 4:30 மணிக்கு ஓப்பன் ஆகுது. மிகப்பெரிய ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஏன்னா எல்லாருமே அங்கேயும் செல் பண்ணுவாங்க. குரூட் ஆயிலெல்லாம் ஷார்ப்பாக ஜம்ப் ஆகும். ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் போது எவன் எவ்வளோ பாயிண்டில் கேப் டவுனில் ஓப்பன் ஆவான்னு நமக்கு தெரியாது. அப்போது நம்ம மார்க்கெட் மட்டும் அதுக்கு விதிவிலக்கே ஆகிடுமான்னா கிடையாது. நம்ம மார்க்கெட்டும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மிகப்பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே பேனிக்கில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகும், அப்படி பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு டவுன்லேயே போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எது வரையும் போகலாம் அப்படின்னா, போன வாட்டி நம்ம ஒரு லோவை டச் பண்ணோம், நிஃப்டி 50 24,600. நான் ஆல்ரெடியே இதை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 24,600 தாங்க ஹோப்பான ஒரு சப்போர்ட்டுன்னு. அந்த ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட்டை மார்க்கெட் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மண்டேல. அப்போ என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பேக்ட் எல்லாம் வரும்னா, ஆயில் ப்ரைஸ் ஹைடா, அதாவது அதிகப்படியாக உயர்ந்துடும். அப்புறம் இந்த ஓஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செக்டார்ஸ் அதிகமாகிடும். பெயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயிண்ட்டு துறையெல்லாம் அதிகமாகிடும். ஏவியேஷன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ப்ரெஷர் அதிகமாகிடும். பத்தாவதுக்கு எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி செல்லிங்கில் தான் இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டால் எஃப்ஐ செல்லிங் இன்னும் அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷர் வரும். இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியன் ருப்பி யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 91.041 இருக்குது. அப்போ திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது அது எந்த லெவலில் வீக்காக ஓப்பன் ஆகணும்னு தெரியல. அப்புறம் பத்தாவதுக்கு பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், எல்லா செக்டாருமே ஹை வெலாட்டிலிட்டியில் கீழ் நோக்கி இறங்கும். இவங்க எல்லாருமே இறங்கும் போது மார்க்கெட் என்ன ஆகும், பெரிய லெவலில் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்.
அப்போ பாசிட்டிவ் சைடு என்ன தான் இருக்குது? அப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வந்தால் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே வந்தால் இந்த ஸ்டாக்ஸால் எந்த ஸ்டாக்ஸாவது உயருமா அப்படின்னு கேட்டால், வார் நியூஸ் வந்தால் எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அப்படி திங்க் பண்ணவும் கூடாது. அப்போ எதுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எதுக்கெல்லாம் அது நல்ல ஒரு ரேலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, டிஃபென்ஸ் செக்டாருக்கு ரேலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்தெந்த டிஃபென்ஸ் செக்டாரெலாம் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் கவுந்து இருக்கோ, நாளைக்கு மண்டே அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த எனர்ஜி, ஆயில் இந்த சம்பந்தமான ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கையை கட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பத்தாவதுக்கு கோல்டு ப்ரைஸு ஆல்ரெடியே $5,200 ரவுண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில். நாளைக்கெல்லாம் கோல்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 5,500 400ன்னு போயிடும் டாலர் ரவுண்ட்ஸு. கோல்டு ரேட் எல்லாம் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது. இன்னும் அதிகப்படியான ஹைக்கு போயிட்டு செம ஸ்ட்ராங்காக ஆகிடும். பேனிக் செல்லிங் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அன்றைக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மார்க்கெட் யூஸ்வலாக ஓவர் ரியாக்ட் தான் பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நியூஸஸ் வரும்போது அதுக்கு ஓவர் ரியாக்ஷன் தான் பண்ணும். மற்ற நாடாவது கம்மியாக பண்ணும். நம்ம இந்தியா எவனுக்கு சண்டை வந்தாலும் நம்ம கண்ட்ரி பெரிய லெவலில் ஓவர் ரியாக்ஷன் பண்ணும். அது நம்ம பல தடவை பார்த்துருப்போம். நாளைக்குனா மண்டேவும் இதே தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிஃப்டி 50க்கு டெக்னிக்கலாக எங்கே சப்போர்ட் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்தா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நான் நினச்ச மாதிரி இந்த இப்போ இருக்கிற இந்த 25,184 முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே. இதுக்கான கடைசி ஹோப்பாக நான் சொல்லியிருந்த ஒரு சப்போர்ட்டு 24,600. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லோ பாட்டம். அந்த லெவல் வரையும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த லெவலில் ஹோல்டு ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு 2 நாளில் அப்புறம் இன்ட்ராடே ரெக்கவரி கண்டிப்பாக சான்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த 24,600 கட் பண்ணிட்டானா மார்க்கெட் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நோக்கி கீழே போகும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மார்க்கெட்டு பல கேப்புங்களை விட்டு போயிருக்கு. 22,900 கேப் இருக்குதுன்னு சொன்னல, அந்த கேப்பெல்லாம் மார்க்கெட் அதை நோக்கி கண்டிப்பாக போகும். அதை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று தாங்க சொன்னேன் நான் அதை. 22,900 மிகப்பெரிய கேப் இருக்குது. அதுவும் ஏப்ரல் மாதம் தான் அந்த கேப் வந்திருக்கு 2025. 2025 வந்தானா அப்போ அந்த கேப்பெல்லாம் அவன் கண்டிப்பாக தொட்டு தான் தீரணும்னு தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேலேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், நம்ம ஆப்ஷன் பையிங்கில் இருக்கும். விக்ஸ் கண்டிப்பாக ஸ்பைக் ஆகும். ப்ரீமியம் எல்லாம் ஹெவியாக காஸ்ட்லியாக ஆகிடும். ₹1, ₹5, ₹100, ₹200 இருக்கிற ப்ரைஸஸ் எல்லாம் இப்போ என்ன ஆகிடும்னா $400, $500 போயிடும். வாங்கவே முடியாது, நம்மளால் ட்ரேடே பண்ண முடியாது. அப்போது நம்ம 7 இருக்கிறது தான் அதுக்கு பெஸ்ட்டு. ப்ரீமியம் காஸ்ட்லியாக இருந்தால் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? ஒரு ப்ரீமியம் ஒரு இந்த மணி ₹500 இருக்கும். ₹500 போய் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நீ என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக அது லாஸஸ்க்கு தான் கொண்டு வருவோம். ஏன்னா இந்த விக்ஸு ஸ்பைக் ஆகும்போது ப்ரீமியம் வந்தால் கண்டபடி ஜம்ப் ஆகும். 100 பாயிண்ட் ஏறுவான், அப்படியே 200 பாயிண்ட் இறங்கிடுவான். ஸோ அந்த நேரத்தில் நீ என்ன தான் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை மீறி பண்ணுவேன் அப்படின்னா அன்றைக்கி வரக்கூடிய லாஸஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்னென்ன மாதிரி நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் பண்ணலான்னா, ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறத கண்டிப்பாக பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். இல்லை நான் பண்ணுறேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேடை பண்ணாதீங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஃப்ரெஷ் என்ட்ரி எடுங்க. ப்ரீ மார்க்கெட் பேனிக் டிசிஷன் எதையுமே எடுக்காதீங்க. குளோபல் கியூஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ட்ரியை பார்க்கணும். அதாவது மண்டேல எப்படி அது ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, எங்கே ஓப்பன் ஆகிட்டு அது ஒரு 15 மினிட்ஸில் என்ன ட்ரேட் ஆகுது, இன்னும் ஃபர்தராக இறங்குதா அப்படின்னெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரேடு எடுங்க. லாங் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு பேனிக் ஆக வேணாம். இது வாருன்றதெல்லாம் வருஷமாக நடக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அது வார்லேயே வராது. அது இப்போ பொழுதுபோக்காக ஆகிப்போச்சு.
யார்கிட்டயாவது உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுதுன்னு கேட்டால் அப்படியா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ வார்ன்றது என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே ஒன்று இவனை போடணும், இல்லை அவனை போடணும். அந்த மாதிரி வந்தால் தான் வார். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அது தூசி தட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். முதல் நாள் தான் அதுக்கு இம்பேக்ட் பண்ணும். இப்போ இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையே, இந்த சண்டையே ஒரு நாள் தான் மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். அந்த ஒரு ரியாக்ட் பண்ணுறது கூட ஓவராக ரியாக்ட் பண்ணும். அது மண்டேல மட்டும்தான் நடக்கும். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே எல்லா நாளும் அதே மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். வார் நியூஸ் அப்படின்றது ஒரு டெம்பரவரி இம்பேக்ட் தான். அது லாங் டேர்மில் நம்மளோட இந்தியன் எக்கனாமியை ஃபண்டமெண்டலை கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஷார்ட் டேர்மில் வேணும்னா ஒரு அசைச்சிட்டு போயிடலாம். பட் லாங் டேர்மில் இந்தியனோட எக்கனாமிக் ஃபண்டமெண்டல் வெரி வெரி ஸ்ட்ராங்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு கேப் டவுன் வந்தால் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆல்ரெடி பல குவான்டிட்டியில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடம்தான். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அந்த மெத்தடில் நீங்கள் ஷேர்ஸை வாங்கினீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி ஓவராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பேனிக் ஆகிட்டெல்லாம் போய் செல் பண்ணுறாதீங்க. இந்த ஒரு 3 மாதம் இறங்கினாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ஏறும். அப்போ பெரிய லெவலில் ஏறும்போது ஐயையோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமே, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமே, என்ன தான் ஆனாலும் வெயிட் பண்ணியிருக்கலாமே, நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கில் தானே வச்சுருக்கோம், நம்ம ஐடிசியில் வச்சுருக்கோம், நம்ம டிசிஎஸில் வச்சுருக்கோம், நம்ம இன்ஃபோசிஸில் வச்சுருக்கோம், நம்ம ரிலையன்ஸில் வச்சுருக்கோம், நம்ம கோல் இந்தியாவில் வச்சுருக்கோம், நான் என்டிபிசியில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வச்சுட்டு பேனிக், அதாவது த்ரூ அவுட் வேர்ல்டே பேனிக்காக இருக்கும்போது நீங்கள் பேனிக் ஆகிட்டு உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாதீங்க. அதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. மார்க்கெட் வாருன்னாவே ஒரு வாரம், அட்லீஸ்ட் ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் மார்க்கெட் அதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம்லாம் அது சகஜமாக ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? கேப் டவுன் ஸ்ட்ராங்காக வருமா, இல்லை அந்த மண்டேலே அது ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.